இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு vlog தான். பெருசாக நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங்காக திருவிச்சூர் பீச்சுக்கு போயிருந்தோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நானே வந்து என் அம்மா வீடு இங்கே தான். ஆனாலும் வந்துட்டு இப்போ நிறைய அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம பீச்சோட மிடில் வரைக்கும் போகிற மாதிரி அந்த ரோடு மாதிரி நிறைய போடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலி போட்டில் ஷிப்லெல்லாம் போனால் தானே கடலோட நடுவில் வரைக்கும் போக முடியும். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது போல. ஆனால் நான் உண்மையிலே ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு தான் இப்படி பார்க்குறேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். பட் 6:30க்கு மேலே நம்ம அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபைன் கட்டணுமா. ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது 6:30க்கு தான் கிளம்புனோம். அப்போவே வந்து போலீஸ் ஜீப் வந்துட்டு இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நம்ம மார்னிங் டைம்லலாம் வர முடியாது, செம்ம வெயிலாக இருக்கும். ஒரு 4:30 5 o'clock மேலே வந்தால் சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட, இன்னும் ஒரு 2 years போச்சுன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லா இருக்குங்க. இங்கே கடை கூட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரிலாம் போடுறாங்கல்ல, இந்த மாதிரி பானிபூரி கடைலாம் இங்கே போடலாம். ஏன்னா நிறைய பேர் வராங்க இப்போது. ரொம்ப நல்லாயிருக்கு. ரிலாக்ஸ் பண்ண நிறைய இடம் இருக்குது உட்காரத்துக்கு. சேஃப்டியாகவும் இருக்கும் நல்லா. இந்த பக்கம் இந்த மாதிரி நிறைய போட்டெல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டெல்லாம் இருந்தது. நாங்கள் உண்மையிலே நல்லா என்ஜாய். கிட்டத்தட்ட 1.5 hour அங்கே இருந்தோம். அப்புறம் குல்ஃபி தான் அங்கே வந்தது. குல்ஃபி ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது மட்டும்தான் கொண்டு வந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. ஆனால் எப்படி கட்டினாங்கன்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். எப்படி தான் கட்டுறாங்க, நடுவில் பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இந்த நீட்டாக இருக்குது உண்மையிலேயே. நம்ம பயம் இல்லாமல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாம். நம்ம இந்த கடலுக்கு தண்ணியில் கால் வைக்கிற அந்த பயம் அதெல்லாம் இல்லைல்ல. பசங்க டக்குன்னு ஓடி போயிடுவாங்கள்ல. பட் இது அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock ஆக அந்த சன்செட்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு. நான் நினைக்கிறேன் இங்கே மார்னிங் கூட நிறைய பேர் வருவாங்க போல் இருக்குது, எனக்கு தெரியல. நாங்கள் இப்போ ஈவினிங் டைமில் தான் போவோம், மேக்ஸிமம் மார்னிங் போனதில்லை. அதே மாதிரி வாக்கிங் போகிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள சூப்பராக இருக்குது. அந்த நல்ல நீட் இங்கே அந்த ஏஜ் அங்கேருந்து இந்த ஏஜ் அது வரைக்கும் நல்லா நடக்கலாம். நல்லாயிருக்கு. நாங்கள் கொஞ்சம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து கிளம்புற டைம் தான். இப்போவும் கொஞ்சம் பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே நிற்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டும் இருக்காங்க அந்த டைமில். சூப்பராக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் இங்கே வந்து மீன்லாம் விற்பாங்க போல் இருக்குது, நம்ம கூட வாங்கலைன்னா. போட்டில் நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்கு போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து இதுலேருந்து எடுத்து ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இனிமேல் ஒரு 1 week கழித்து கூட வரணும். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆட்டோவில் போகிற டிஸ்டன்ஸ் தான். நடந்தெல்லாம் போக முடியாது, ஆட்டோவில் போனோம். இங்கே நிறைய இதே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் நடந்தால் நம்ம தண்ணியில் இறங்கி கால் வைப்போம்ல, அந்த மாதிரி இடம்லாம் இருந்தது. பட் நாங்கள் இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம். இதுவே சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே இருந்து ஒரு 6:30 அப்படிக்கா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.